Hi, hello everyone. Welcome to Lead Code question number 7. Reverse integer. In a given string 32-bit integer x, return x with its digit reversed. If reversing x causes a value to go outside the signed 32-bit integer rate, then return 0. இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதுல வந்து ஒரு 32-bit integer x அதில் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா டிஜிட்ஸ் வந்து ரிவர்ஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். If reversing x causes the value to go outside the ரிட்டர்ன். அதாவது இதுல கொடுத்துருக்க ரேஞ்ச் விட்டு இந்த எக்ஸ் வந்து அவுட் ஆச்சுன்னா அதோட ஆன்சர் வந்து நமக்கு 0வா இருக்கணும். இதுல வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளதான் இருக்கணும். -2^31 to 2^31 இந்த ரேஞ்சுக்குள்ளதான் இருக்கணும். அந்த ரேஞ்ச் விட்டு அதிகமா போச்சுன்னா ரிட்டர்ன் வந்து நமக்கு ஆன்சர் 0ன்னு வரும். இப்ப எக்ஸாம்பிள் 1ல = 1 2 3 இருக்குன்னா அதோட 3 2 1 அப்படின்னு சொல்லிட்டு வரணும். இதுவே சைன்டு அதாவது நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா -1 2 3 இருந்துச்சுன்னா -3 to 1 அதாவது இந்த சைன்டு கொடுத்தா கூட அது வந்து நமக்கு ரிவர்ஸா வந்து வரக்கூடாது. சைன்டு கொடுத்தா வந்து முன்னாடி தான் இருக்கணும். மீதி 1 2 3 இருக்கிறது நமக்கு வந்து ரிவர்ஸ் பண்ணி வரும். அதே மாதிரி x = 1 20 அது வந்து 2 1 0 வந்து லாஸ்ட்ல வந்து வரக்கூடாது. அது ரிவர்ஸ் பண்ணும்போது அதுதான் இதோட கான்செப்ட். ஆல்சோ இதுல வந்து 0 ஸ்டார்டிங்ல வந்தாலும் யூஸ்லெஸ் தான். அதனால இதுல 0 வந்து வரக்கூடாது. அதனால இதை ரிவர்ஸ் பண்ணும்போது 2 1 வரும். இதுக்கு நாம லாஜிக்ஸ் அதாவது இப்போ ப்ரோக்ராம் வந்து எழுத போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் கிளாஸ் சொல்யூஷன் வந்து ஈக்குவலாக நம்ம சொல்யூஷன் எழுதுற கிளாஸ் தான் வந்து இது. பப்ளிக்குங்கிறது வந்து இன்டர்னல் அக்சஸ் பண்ணுறது இன்ட்னா இன்டீஜர் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ரிவர்ஸுங்கிறது ஃபங்க்ஷன் நேமு, எக்ஸுங்கிறது யூசர் கொடுக்குற இன்புட் நம்பர் தான் வந்து இந்த எக்ஸ் வந்து டினோட் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம இன் ரிவர்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிக்கலாம். இந்த ரிவர்ஸ் ஈக்குவல் டு 0 வந்து ரிவர்ஸ் நம்பர் ஸ்டோர் பண்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறோம். அதில் வந்து இனிஷியலா ரிவர்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். இதுல அவுட்புட் பிரிண்ட் ஆகிற வரைக்கும் இது வந்து 0வா தான் இருக்கும். நெக்ஸ்ட் லைன்ல நம்ம இப்போ ஒரு வைல் லூப் வந்து எழுத போறோம். வைல் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. இப்ப இந்த வைல் லூப் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்னா நம்பர்ல டிஜிட்ஸ் இருக்கிற வரைக்கும் லூப் வந்து ரன் ஆகும். அதான் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 நாட் ஆகி இருக்கிற வரலும் அந்த கண்டிஷன் ராங்க ஃபெயில் ஆகிற வரலும் இந்த வைல் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம இந்த இடத்துல 1 2 3 இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1 2 3 எக்ஸிக்யூட் ஆகும், 1 2 எக்ஸிக்யூட் ஆகும், 1 எக்ஸிக்யூட் ஆகும். இந்த சைடில் அந்த கண்டிஷன் வந்து 0 ஆகும். அது அப்படியே இந்த லூப் வந்து ஸ்டாப் ஆகும். அதுதான் இதோட கான்செப்ட். நெக்ஸ்ட் இந்த வைல் லூப்புக்குள்ள என்ன எழுத போறோம் அப்படின்னா இன்ட் digit equal to x மாடுலஸ் 10 அப்படின்னு எழுதுறோம். இது வந்து இந்த எக்ஸ் மாடுலஸ் 10 வந்து எதுக்குன்னா லாஸ்ட் டிஜிட் வந்து எடுக்கிறது. இந்த மாடுலஸ் ஆப்ரேட்டர் வந்து ரிமைண்டரை ரிட்டர்ன் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்புட் எக்ஸ் ஈக்குவல் டு 1 2 3 இருக்குன்னா இந்த 1 2 3ல ஃபர்ஸ்ட் டிஜிட் ஈக்குவல் டு எக்ஸ் மாட் 10 அப்படின்னு எடுத்துச்சுன்னா அந்த லாஸ்ட் டிஜிட் வந்து எடுத்துரும். இப்போ இது ரிவர்ஸ் பண்ணி 3ல ரிவர்ஸ் வந்து 3 வந்து ஆன்சர் வச்சுக்கும். நெக்ஸ்ட் ஐட்ரேஷன்ல என்ன பண்ணணும்னா அதே மாதிரியே இந்த 1 2 தான் மீதி ரிமைனிங் இருக்கும். அதெல்லாம் இந்த லாஸ்ட் டிஜிட் வந்து எடுத்து 3 2ன்னு சொல்லி ரிவர்ஸ்ல ஸ்டோர் பண்ணிருக்கும். அடுத்த ஐட்ரேஷன்ல 1 இருக்கும். இந்த 1 வந்து எடுத்து அதாவது மாட் பண்ணி 3 2 1ன்னு லாஸ்டா ரிவர்ஸ் பண்ணிடும். அடுத்த ஐட்ரேஷன் வரும்போது எக்ஸ்ல எந்த வேல்யூமே இருக்காது, 0ன்னு இருக்கும். அதை வந்து எதுவும் பண்ண முடியாது. அதனால இது வந்து ஸ்டாப் ஆகிடும். நமக்கு அவுட்புட் வந்து 3 to 1 அப்படின்னு சொல்லி வந்துடும். இப்போதான் இந்த இன்ட் டிஜிட் ஈக்குவல் டு எக்ஸ் மாட் 10 வந்து இப்படிதான் வந்து ஒர்க் ஆகும். நம்ம வந்து அதாவது கண்டிஷன் கொடுக்க போறோம். எதுக்குன்னா ஏதாவது வந்து ஓவர் ஃப்ளோ ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து நம்ம இஃப்ல ரிவர்ஸ் கிரேட்டர் தேன் இன்டீஜர் டாட் அதாவது இந்த மேக்ஸ் வேல்யூங்கிறது வந்து நம்ம கேப்ஸ்ல எழுதிக்கலாம். மேக்ஸ் வேல்யூ பை 10 ஆர் யூஸ் பண்றோம். திரும்பியும் ரிவர்ஸ்ல லெஸ் தென் இன்டிஜர் டாட் மின்
வேல்யூ அது டிவைட் பை 10. இந்த இஃப் கண்டிஷன்ல வந்து இந்த ரிவர்ஸ் நம்பர் வந்து மேக்ஸ் வேல்யூ பை 10 அதாவது அதுக்கு கிரேட்டரா இருந்துச்சுன்னா ஆல்சோ அந்த ரிவர்ஸ் பண்ண நம்பர் வந்து இங்க வந்து ஸ்மால் லெட்டர் வரும். அந்த ரிவர்ஸ் பண்ண நம்பர் ஆல்சோ லெஸர் தென் மினிமம் வேல்யூ பை 10 இருந்துச்சுன்னா என்ன நமக்கு வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா ரிட்டன் 0 அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அதுதான் வந்து கொஸ்டின்ல வந்து கிவன் பண்ணியிருந்தாங்க. அதை கொடுத்துருக்க ரேஞ்சுக்குள்ள இருக்கணும். அந்த ரேஞ்சை விட்டு அதிகமாக போச்சுன்னா நமக்கு வந்து 0ன்னு இருக்கும். ஆல்சோ அதில் வந்து நெகட்டிவ் வேல்யூலேயே அந்த ரேஞ்ச் விட்டு போயிருச்சுனாலும் நமக்கு வந்து வரணும். அதுக்கு தான் அந்த மின் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அடுத்து மேக்ஸ் வேல்யூனா தான் அந்த கொடுத்துருக்க ரேஞ்சை விட்டு பாசிட்டிவ் நம்பர் வந்து ரேஞ்ச் அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு 0 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து வரணும். அவ்வளோதான் இந்த இஃப் கண்டிஷன் வந்து முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றோம்னா இந்த ரிவர்ஸ்க்கு வந்து அடுத்தடுத்த ஐட்ரேஷன் அதாவது அடுத்தடுத்து ஒர்க் ஆகி அந்த ரிவர்ஸ் வந்து ஸ்டோர் ஆகுறதுக்கு நம்ம கண்டிஷன் இருக்கணும். ரிவர்ஸ் ஈக்குவல் டு ரிவர்ஸ் ஸ்டார் 10 பிளஸ் டிஜிட். இந்த ரிவர்ஸ் ஈக்குவல் டு ரிவர்ஸ் ஸ்டார் 10 பிளஸ் டிஜிட் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா ஆல்ரெடி இருக்கிற ரிவர்ஸ் நம்பரை லெஃப்ட் சைடு மூவ் பண்ணும். லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிட்டு புது டிஜிட்டை ஆட் பண்ணும். இதுக்கு தான் வந்து இந்த இந்த கண்டிஷன் வந்து யூஸ் ஆகுது. இப்போ இனிஷியலா ரிவர்ஸ் வந்து 0 இருக்குன்னா இதோட டிஜிட் ஈக்குவல் டு 3 இருக்கும். கால்குலேஷன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ் வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம ரிவர்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துருந்தோமா, அப்போ 0 ஸ்டார் 10 பிளஸ் டிஜிட் வந்து என்ன இருக்கும் 3 இருக்குமா. இப்போ நமக்கு ஆன்சர் வந்து 3ன்னு சொல்லும். நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் வந்து ரிவர்ஸ்ல வந்து 3ன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சேவ் ஆயிருக்குமா. அப்போ 3 ஸ்டார் 10 இருக்குமா, 3 ஸ்டார் 10 பிளஸ் அதோட டிஜிட் ஈக்குவல் டு 2 இருக்குமா. அப்போ அதோட கால்குலேட் பண்ணும்போது நமக்கு 32 ஆன்சர். அப்போ அதாவது 32னா 32 வந்து இருக்கும். நெக்ஸ்ட் ரிவர்ஸ்ல வந்து 32 இருக்கும். டிஜிட் வந்து மீதி ரிமைனிங் 1 தான் இருக்கும். அது 32 ஸ்டார் 10 பிளஸ் 1 அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது 3 2 1 அப்படின்னு சொல்லி வரும். அதுதான் வந்து இந்த லைன் வந்து இதான் வந்து ஒர்க் ஆகும். லைன் வந்து நெக்ஸ்ட் ஹைட்ரேஷனுக்கு அடுத்த ஹைட்ரேஷன் ஒர்க் ஆகணுங்கிறதுக்காக இதுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்னா எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 10. ஸோ இந்த எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 10 வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ண லாஸ்ட் டிஜிட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 123/10 அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு 123/10 அப்படின்னா அதை வந்து லாஸ்ட் டிஜிட் ரிமூவ் பண்ணி நமக்கு 1 2 அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஐட்ரேஷனாக போகும்போது நமக்கு லாஸ்ட்டாக 0 வரும். லூப் வந்து ஸ்டார்ட் ஆகுது, அதாவது ஸ்டாப் ஆகும். அடுத்து இந்த வைல் லூப் வந்து இதோட முடிஞ்சது. இந்த வைல் லூப் முடியும் போது நமக்கு என்ன ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணணும்னா ரிவர்ஸ்ல இருக்கிற ஆன்சர் வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். அதான் ரிட்டர்ன் ரிவர்ஸ். வாங்க இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1 2 3 இருக்கு. அவுட்புட் 3 to 1 வந்துருச்சு. நெக்ஸ்ட் நெகட்டிவ்ல செக் பண்ணி பார்க்கலாம். நெகட்டிவ்ல செக் பண்ணும்போது நமக்கு அதே மாதிரி மைனஸ் ஃப்ரண்ட்ல வந்துருச்சு. இந்த 3 to 1 மட்டும் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் 120 இருக்கு. இந்த 0 வந்து ஃப்ரண்ட்ல இருக்கிறது வந்து போயிருச்சு. இப்போ நமக்கு இந்த கேஸ் வந்து 3 கேஸுமே பாஸ் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்சோ உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.